السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய தௌஃபீக் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்வில் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க இருக்கிறான். அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்து அவன் மன்னித்த அவனுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானார். போன வருடம் எங்களோட ரமலானில் இருந்த ஏராளமான சகோதர சகோதரிகள், எங்களோட நின்று தொழுதவர்கள் ஏராளமானவர்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைக்க வேண்டும். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உயர்தரமான அந்தஸ்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவகாசங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாளாந்தம் தஹஜ்ஜுடைய நேரம் ஒரு அவகாசம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைவதற்காக. ஆனா எல்லோருக்குமே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து 2 ரகாத் 4 ரகாத் தொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால எங்கட தேவைகளை முன்வைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தௌஃபீக் கிடைக்கிறது. அல்லாஹ் யார தெரிவு செய்யறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் நசீபாக. அதே போல ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் ஜும்ஆவுடைய தினம் யௌமுல் ஜும்ஆ, அந்த வெள்ளிக்கிழமை நாள், அந்த நாள்ல துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நமாக்கள் சொல்வார்கள் 2 குதுபாவுக்கும் இடையில் உள்ள நேரம் அல்லது அசருக்கு பின்னால சூரியன் மறைய முன்னால் உள்ள நேரம் தான் அந்த வெள்ளிக்கிழமை நாள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இதெல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா. ஆனா எங்கள் எல்லாருக்குமே அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வோட எங்களோட தேவைகளை, எங்களோட கஷ்டங்களை, எங்களோட விடயங்களை முன்வைக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் சில நாட்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு, அரஃபாவுடைய தினம், தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், ரமலானுடைய முழு மாதமும், ஷஅபானுடைய 15வது இரவு, இவ்வாறான நாட்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் பல மடங்கு அது பெருக்கப்பட்டு அதனோட கூலிகள், அதற்கெல்லாம் நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் ஏராளமானது. ஆனா எங்கள் எல்லாருக்குமே இந்த நாட்களை, இந்த இரவுகளை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துடைய ஒவ்வொரு பகலையும் ஒவ்வொரு இரவையும் அவன் விரும்பக்கூடிய முறையில் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சிகளில், அமல்களில் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஈடுபடுத்துவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அமல்களின் ஊடாக எங்களுக்கு ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் எங்களை படைத்த நோக்கம், பர்பஸ்,
எங்களோட வாழ்க்கையுடைய பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். உலகத்துல காலாகாலம் புத்திஜீவிகள், பிலோசபர்ஸ், மத சார்ந்தவர்கள் எல்லோருமே மனிதனுக்கு வழங்கப்படுத்த முயற்சிக்கிறாங்க. உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கம் ஆகா மறுமை நாள் ஒன்று இருக்குது. மறுமை நாள் ஒன்று இல்லைண்டா எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு எந்தவித மீனிங்கும் பர்பஸும் பொறுமதியும் எங்களோட வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் மிருகங்களை படைத்திருக்கிறான் இந்த உலகத்துடைய ஈகோசிஸ்டத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய படைப்புகளுக்குரிய உதவு எங்களுக்காக எல்லாம் படைத்திருக்க. ஆனா இந்த உலக வாழ்க்கையோட அவனோட வாழ முடியும். உலக வாழ்க்கையோட அவனோட வாழ்க்க முடியும். ஆனா மனிதர்களாக எங்களுக்கெல்லாம் அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆசராவுடைய ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிக்கக்கூடிய ஒரு இடமாக எல்லாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறான். அதனால இந்த உலகத்துல ஒவ்வொரு செகலும் பொறுமதியான, இந்த உலகத்துல பொறுமதியானது எதுன்னு கேட்டா டைம் தான், நேரம் தான். அதுலயும் சில காலங்கள் உள்ள நேரம் இருக்கிறேன். பண்ணாங்க சீசன், இந்த காலத்துல 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கிறது என்றது அங்க இருந்தா அந்த பொறுமதி உங்களுக்கு தெரியும். சில நேரங்களுடைய பொறுமதி எங்களுக்கு தெரியும். ஏனென்றா அந்த நேரத்தினால நாம் பெறக்கூடியலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு செகண்டும் நாளைக்கு ஆசரான பொறுமதியானது. அதிலையும் குறிப்பாக ரமதானுடைய மாதங்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு, ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், இப்படியான நாட்களுடைய அந்த ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான, அதுக்கு விலை மதிக்கவே முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். இவ்வளவு சந்தர்ப்பம் ரஹ்மத் அருள் நிறைந்த ஒரு மாதம் என்ற ஒரு காரணத்தினால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆக்கள் நேரம் 3 தரம் ஆமிக்கிறாங்க. என்னடா அது அவ்வளவு லேசி, அந்த மனிதனுக்கு அந்த பாக்கியத்தை அடைந்தது அவ்வளவு லேசி. ஆனா அவன் அந்த பாக்கியத்தை அடையாம இருக்கிறான் என்று அவனை போல ஒரு பாக்கியசாலி. இந்த 3 விஷயமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் மறுமை நாளுடைய வெற்றிக்கு அந்த 3 மிகவும் முக்கியம். ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்ப பெறாதவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரை சொல்லி அதுக்கு ஸலவாத் சொல்லாதவங்க மீது அல்லாஹ்வுடைய அவ்வளவு. மூணாவது விடயம் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றார்களை வயோதிபத்தை அடைந்த பெற்றார் அடைந்திருக்கிறார், வயசுக்கு ஆயிட்டான். ஆனா அதை கொண்டு அவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை, அந்த பெற்றாரை கொண்டு அல்லாஹுடைய ரிவாவை சொர்க்கத்தை அடையலண்டா அவன் மீது சாபம் உண்டாங்க. அவ்வளவு லேசி, அவ்வளவு லேசி, பெரிய விஷயங்கள் செய்ய தேவையில்லை. அல்லாஹுடைய அருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள், ரமதானுடைய முதல் நாள்ல சின்ன ஒரு நசிஹத் செய்வாங்க. பொதுவா எங்கட காலங்கள்ல பயான் ஓவலோட் ஆகிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பப்ளிக்ல பேசுறது குறவு. ரமதானுடைய முதல் நாள் சுருக்கமா பேசுவாங்க. சொல்லுவாங்க, மனிதர்களே, ரமதான் மாதம் உங்களை வந்து அடைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயில திறந்திருக்கிறான். சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்குது, நரகம் மூடப்பட்டிருக்குது, ஷைத்தான் என்ன அல்லாஹ் விளங்கிடுறான். இந்த நாட்கள்ல லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது. அந்த இரவை நீங்க தேடுங்க, அந்த இரவு அடைய பாருங்க. சுருக்கமான ஒரு வழிகா, இரவு நேரத்தை நின்று வணங்க, இப்படியான சுருக்கமான ஒரு வழிகாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு மாதம், ரஹ்மத் நிறைந்த மாதம், மக்ஃபிரத் நிறைந்த மாதம். அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கானவர்களை மன்னித்து நரகத்தில் விடுதலை செய்யக்கூடிய
நரகத்துல விடுதலை. நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நீ விடுதலை செய்யக்கூடியவர்கள் எங்களையும் எங்களோட மூதாதைகளையும் எங்களோட சந்ததியிலையும் நீ அந்த பட்டியல் உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட நேரம் லைலத்துல் கத்ருடைய இரவு அடைஞ்சா அல்லாஹ் என்னத்தை கேட்கும். இவ்வளவு ஒரு அழகான துஆ, சுருக்கமான துஆ. இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் நீ அஃபு, நீ மன்னிக்க கூடியவன், மன்னித்து அந்த பாவத்துக்கு பகரமாக நன்மையை தரக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறவன். இதை மன்னிக்கிறியா அல்லாஹ், எனக்கு அஃபுவத செய்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட இந்த அமல்களின் ஊடாக ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறார். ரமதானின் ஊடாக, நோம்பின் ஊடாக சில கேரக்டர் சேஞ்சஸ், எங்கள்கிட்ட மாற்றங்கள் வர வேண்டும். அமலுடைய நோக்கம் வெறுமனே அமல் செய்யறதா இல்லை. சில பரமான அமல்கள் இருக்குது, அதை கட்டாயம் நாங்கள் செய்யணும். மேலதிகமாக அமல்களை நாம் செய்வோம். இதுல நோக்கம் என்னன்னா எங்கள்கிட்ட சில கேரக்டர்கள், தன்மைகள். அதுல முதலாவது எங்கள்கிட்ட வர வேண்டிய அபுதியத். அல்லாஹ் எங்களை படைத்ததுக்காக அபுதியத்தில் என்னன்னா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத நான் உண்ட அடிமையா, எனக்கு எதை வச்சியும் எனக்கு பெருமை அடிக்க இலையா. அல்லாஹ் முன்னால நான் ஒரு அடிமை, நான் எந்த வித எதையும் பொறுமதி இல்லாதவன். நீதான் எனக்கு நான் புகழ் உனக்கு தான். யாழ்லா என்னைய மக்கள் புகழ்றாங்கண்டா அந்த புகழ் உனக்கு தான் சொன்னது. அது உன்னுடைய ஞாபகத்தை வச்சுதான் மக்கள் எதையும் புகழ்றாங்க. நான் இந்த உலகத்துல ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தா யாழ்லா, அந்த பாக்கியத்துடைய அந்த சிறப்பு யாழ்லா உனக்கு தான். யாழ்லா அது என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல் அல்ல. அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்க எங்களோட அமல்கள் சுஜூதின் ஊடாக இந்த அபதியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எல்லா நேரத்திலேயும் அவனோட பொருத்தம் தான் எனக்கு வேணும். நான் எனக்கு எந்த வித பொருள். எப்போ ஒரு மனிதன் அவன் என்ன ஆரம்பிக்கிறான், என்னைய விட நான் இவ்வளவு எப்படியானவன், நான் சிறந்தவன், அது அவனோட வீழ்ச்சிக்கு காரணமா அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். ஷைத்தான் எங்களோடு அதை விளையாடி கொண்டே இருப்பான். அது பல முறையில ஷைத்தான் வருவான், அமல்களை வச்சு வருவான். நான் இவ்வளவு தொடக்கூடியவன், நான் இவ்வளவு தொடக்கூடியவன். நான் சொல்லி அல்லாஹ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொல்ல, நீ என்னை தெரிவு செய்வார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு நீதான் இன்விடேஷனை தந்தாய், நான் இந்த இன்விடேஷனுக்குரிய லாயக்கானவன் அந்த அல்லாஹ். இதுக்கு எனக்கு எந்த வித தகுதியும் எனக்கு இல்லை அல்லாஹ், ஆனா நீ என்னை தெரிவு செய்தாய். அல்லாஹுடைய மாளிகையில வந்து மஸ்ஜித்ல வந்து 2 ரக்காத் தொழுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய இன்விடேஷன் இல்லாமல் அல்லாஹ் நாங்க புகழும். நாங்க ஏன் இஸ்திக்பார் செய்யணும் தெரியுமா? சில ஆட்கள் நினைக்க நான் என்ன பாவம் செஞ்சுக்கிறேன், என்ன பாவம் செஞ்சுக்கிறேன், ஒரு பாவத்தை நாங்க செஞ்சு கொண்டே இருக்கிறோம். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நாங்க நன்றி இல்லவதார்களாக. அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்க நன்றி செலுத்தணுமோ, எந்த முறையில நாங்க சுக்குர் செய்யணுமோ அந்த முறையில நாங்க சுக்குர் செய்யறோம் இல்ல, அந்த அளவு செய்யறோம் இல்ல. அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? கேட்டுக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளிவாசலுக்கு போயிட்டு வெளியே வர என்ன சொல்றோம், இந்த நஜீஸ் வெளியாகிறதுக்கு அதுக்கு எவ்வளவு நாங்க நன்றி செலுத்தணும். எந்த கஷ்டமும் இல்லாம சிரமமும் இல்லாம அந்த நஜீஸ் வெளியாகுது. வெளியே வந்து குஃப்ரானக்கியாலா எனக்கு உனக்கு நன்றி செலுத்த இயலையா? என் முழு வாழ்க்கையை நான் சுஜூதில் வைக்கணும், முழு வாழ்க்கை. இதெல்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கிறான். தொழுகையின் ஊடாக, இபாதத்தின் ஊடாக, நோம்பின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு இதை எதிர்பார்க்கிறான். இந்த தன்மை எங்களுக்கு வரும். நான் உன்னுடைய அறிஞர், அல்லாஹ் இதை விரும்புறான். ஒத்த நிரப்புறான் ஒரு பக்கம். அல்லாஹ் நன்மையை செஞ்சு நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ் கோபத்தை அடையக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார். அல்லாஹ் எங்களை அப்படியான கூட்டத்திற்கு பாதுகாப்பு. என்னென்றா அவங்கள அமல பெருசாக வச்சு அல்லாஹ்
நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், அல்லாவோட உரிமையோட பேசுவோம். இன்னொரு சாதாரண இருக்கிறாங்க, பாவத்தை செஞ்சாங்க அது அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவாங்க. பாவம் வரும்போது அது நடக்குது, அவங்க அல்லாத முன்னாள் எதனால ஏன்லாம் நான் ஒரு பாவியாயிருக்கிறேன், நான் இந்த பாவத்திலிருந்து வெளியாக முயற்சிக்கிறேன், என்னைய மன்னிச்சிட்டு அல்லாவுக்கு முன்னால அவங்கள தாழ்த்தி அல்லாத அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லடியார்கள் சிலர் இருக்கிறாங்க, மறைவு சொல்லுவாங்க சத்துரு. ரெண்டு வகையான சத்துரு இருக்கு. ரெண்டு வகையான ஒன்று இருக்குது, சிலர் பாவத்தை மறைக்கிறாங்க, மக்கள பார்வை மக்கள் நான் பாவம் செய்ய காணக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க, அடே நான் அல்லாவுக்கு மறைஞ்சி பாவம் செய்யலாவே சொல்லி என்ன செய்யறாங்க, அதை மறைக்க பார்க்கிறாங்க. அல்லாவுக்கு மறைச்சு அவட பாவமே அல்லாவுக்கு மறைச்சி மக்கள கண் முன்னால மறைச்சு பாவம் செய்யலாம். இன்னொன்று இருக்குது, சிலர் அமல்களை செய்வாங்க, அவங்க பார்ப்பாங்க, மக்கள பார்வையில நான் அதை மறைக்கணும், மக்கள் இதை காணக்கூடாது, மக்கள் இதை கண்டா மக்களிடையே புகழ ஆரம்பிக்கும், நன்மையை மக்கள பார்வையில இதை மறைக்க பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால போயிட்டு அந்த குறைகள் செஞ்ச அமல்கள், இந்த குறைய முன்வச்சியாலா நான் இவ்வளவு செஞ்சேன், நான் இதுல ஏராளமான புறப்பாடு இருக்கும், யாழ்லா இந்த புறப்பாடை நீயே நிவர்த்தி செய்த அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நிகழ்ந்து எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் முன்னால போயிட்டு யாழ்லா நான் எதுக்குமே தகுதியற்றவன், யாழ்லா நீ எனக்கு இந்த பாக்கியம் தந்திருக்கிறார், இந்த வருடம் திரும்பவும் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசீபாக்க இருக்கிறார், எனக்கு இது அனைத்தை நீ தந்திக்க அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம் சுக்குர் செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். இது முக்கியமானது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நாம் எந்த ஒரு அடியானையும் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு அடியானையும் நாம் தாழ்வாக கருதக்கூடாது. யார் அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்தவன் தெரியும், தாழ்வான கருதக்கூடாது. எங்கட நிலைமை நோம்பு பிடிச்சிருக்கோம், இதுல யாருடைய நோம்பு தரமான நோம்பு யாருக்கு தெரியும், எவ்வளவு பகுதியான நோம்பு யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மாத்திரம். அதனால எங்கட பார்வையில நாங்கதான் மிக தாழ்ந்தவராயும், ஆனா அதே நேரத்துல மிக முக்கியமான இது ரெண்டு. ஒன்று, நாங்க எங்களை தாழ்மையாக பார்க்கறது எங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு பாதகமா அமையக்கூடாது, செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு பாதகமா அமையக்கூடாது. இதையும் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுங்க, அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் அவங்களுக்கு சில நிஅமத்துல அருட்கொடைகளை தந்தா அதை நீங்க மக்களுக்கு முன்வைங்க, ஆனா அதை கொண்டு உங்களுக்கு பெருமை அடையுங்க. என்ன சொல்லணும், இது அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத். எங்கட மனது இது எங்கட மனசோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒருத்தர தாழ்வாக பார்க்கிறதுன்றது அது எங்கட செயலோட சம்பந்தப்பட்ட அல்ல, எங்கட மைண்டோட எங்கட மனசோட சம்பந்தப்பட்ட. சிலரை நாங்க மதிக்கலாம், சப்பாக தூக்கி வைக்கலாம், அவன் ஆக்ஷன் உள்ளத்துல அவர் சொல்லலாம், வேலில்லாத அதே மதிக்கிறாருண்டா அவட வேற நோக்கம், அவருடைய ஆக்ஷன் மதிக்கிற மாய்க்கும், ஆனா உள்ளம் என்ன சொல்லும், அவரை மதிக்காம வைக்கலாம். அல்லாஹ் அப்படியான நிலைமைக்கு பாதுகாக்கணும். யாரு அல்லாஹுடைய பார்வையில அல்லாஹ் எந்த நிலைமையில இருக்கிறான்னு தெரியாது, யாருடைய துஆ யாருடைய நல்ல அமலின் காரணமாக அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள்றாரு, அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த மாதம் அல்லாஹ் இதனாலதான் இந்த உறவை நாங்க சீராக உறவு மக்களோடு இருக்கிற உறவை நாங்கள் மக்களோடு இருக்கிற உறவு கூடாது. மிக முக்கியமான ரமலானுடைய மாதம் பொறுமையுடைய மாதம், பொறுமையுடைய மாதம். நாங்க எல்லாம் எங்களுக்கு சில விஷயங்கள் விளக்கமா தெரியும், நாங்க இது எங்க பிராக்டிக்கலா கொண்டாடுறோம், அது செஞ்சு பாருங்க.
உங்களுக்கு முழு வருஷமும் இந்த ரமலான்ல நீங்க பெறக்கூடிய பாக்கியம், பெறக்கூடிய ஆன்மீக பலம் இருக்குது. ரமலானுடைய மாசம் எப்படி நாங்க சாப்பாட்டை குறைச்சிக்கிறோமோ பேச்சையும் குறைக்கும், பேச்சையும் குறைக்கும். முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லப்படுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புள்ள பாக்கியத்தை கேட்டார். புள்ள பாக்கியம் இன்னொரு வகையான நோம்பு. புள்ள பாக்கியத்தை கேட்ட நேரத்தில் புள்ள பாக்கியத்தை நசீபாக்க எல்லாம் என்ன அடையாளம் சொன்னா, கல்லிமன்னா அல்லா துக்கல்லிம்னா இல்லா ரம்சா, சைக்கினை இல்லா, சைக்கினையால நாம் பேசுக 3 நாளைக்கு யாருடன் பேசாம. அது ஒரு வகையான நோம்பு. 3 நாளைக்கு யாருடையும் பேசாம. முதலாவுடைய மாசத்துல ட்ரை பண்ணுங்க, பேச்ச இந்தியாவை குறைங்க, பேச்ச குறைங்க, பேச்ச குறைச்சி கூடுதலாக திலாவத், அல்லாஹ்வோட பேச்ச கூட்டுங்க, உரையாடலை கூட்டுங்க. மக்களோடு ஒரு உரையாடலை குறைங்க. தேவையை மட்டும் பேசு, தேவையை மட்டும் பேசு. குறிப்பாக இந்த காலத்துல சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப்ல மீடியாக்கள் எல்லாத்தையும் கையில இருக்குது. அதை எதுவுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ரமலான் மாசத்துக்கு என்ன சரியான கஷ்டம் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு நண்பர்களுக்கு போவோம், அதுக்கு பிறகு தேவையில்லாத ஒன்று வரும். அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் போயிட்டு சின்னத்துக்கு 30 நிமிஷம் போயிட்டு தான் திரும்ப ரிட்டர்னுக்கு வரும். மனுஷன் டைம் போயிட்டு இந்தியாவில் பாருங்க, சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச சிலர் பேர் இருக்கிறாங்க. ரமலானுடைய மாசத்துல அவங்க ஃபுல்லா அவங்களோட வாட்ஸ்அப்ப, அவங்களோட கம்யூனிகேஷன் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. எமர்ஜென்சி என்றால் டிரெக்ட் லைன்ல கால் பண்ண, மெசேஜ் போட்டா ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க, அந்த டைம்ல பார்ப்பாங்க, பார்த்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரம் என்ன ஒரு டிசிப்ளின் வந்து எங்கள்கிட்ட மாற்றம் நாங்க மாறாத வரையில அல்லாஹ் எங்கள்கிட்ட மாற்றத்துக்கு கொண்டாடுறோம். நாங்க மாறாத வரையில அல்லாஹ் நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிச்சுதான் கெடுதி எல்லாம் வரும். அதுல குறிப்பா ரமலான்ல எல்லா காலங்கள்ல ரமலான்ல மற்றவங்களை பத்தி குறை பேசுறது அதை போல ஒரு பெரிய பாவம். கிட்ட ரீதியாக மாமிசத்தை சாப்பிட்டா, நேரடியா மாமிசத்தை சாப்பிட்டா தான் நோம்பு முடியும். ஆனா நோம்புடைய எல்லா சிறப்பையும் பாக்கியத்தை இழந்துவீங்க. மக்களுடைய குறையை பேசினா அவரோட மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு சமம். ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது. ஹதீஸ்ல தெளிவாக ஹதீஸ்ல வந்து யாராவது உங்களோட ஆர்கியூ பண்ண வந்தா, உங்களோட வாதிட வந்தா, நீங்க என்ன செய்ய, நோம்பாளியா இன்னி சாரி, நான் நோம்பாளியாக இருக்கிறேன். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்திருக்கிறான், குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் அல்லாஹ் ரமலான் அறிமுகப்படுத்தும் போது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய ஓதல், குர்ஆனை படிக்கிறது. போன வருஷம் நான் அதை பத்தி மிச்ச நேரம் பேசினேன். குர்ஆனுடைய அதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர். கியாமத்தினால மலக்குமார்கள், எங்களோட குர்ஆனை கேட்க மலக்குமார்கள் எல்லாரும் எங்களுக்கு ஷாஹிதா வரலாம். இந்த குர்ஆன் கூட இந்த தஃசீருக்கு கீழே சில உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஆச்சரியமான ஒன்று. நான் அண்மையில தான் அதை வாசிச்சேன். மலக்குமார் எல்லாருக்குமே குர்ஆன் தெரியும். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மலக்குமார் மட்டும்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட சார்ந்தவர். ஏரிய மலக்குகள் குர்ஆனை படிக்கிறாங்க எங்கள்கிட்ட. ஒரு முஃமின் குர்ஆன் ஓதும் போது அந்த மலக்குகள் எங்கள்கிட்ட படிச்சு போறாங்க. மலக்கள் எல்லாம் அப்படிதான் படிக்கிறார். சில ஆக்கள் ருக்கு மட்டும்தான் செய்ய தெரியும், உங்களுக்கு சுஜூதும் செய்ய தெரியாது. சில ஆக்களுக்கு சில மலக்களுக்கு சுஜூத் மட்டும்தான் செய்ய தெரியும், வேற ஒண்ணுமே செய்ய தெரியாது. சில மலக்கள் சவாப் மட்டும்தான் செய்ய தெரியும். அல்ல அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு தேவை, ஒன்றும் தேவை. எங்களை போல அல்ல. சில மலக்கள் எல்லாம் நியமிச்சிருக்கிறான். அவங்க இந்த உலகத்துல போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறவங்களோட குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு. சில மலக்கள் இருக்கிறாங்க, அவங்க சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. யாராவது ஸலவாத் சொன்னா அந்த ஸலவாத்தை எடுத்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல எத்தி வைக்கிறது. குர்ஆன் நாம ஓதவே, குர்ஆனுடன் நமக்கு உறவு. இந்த அளவுக்கு குர்ஆனை விட ஒரு சிறந்த ஒன்று. குர்ஆனுடன் ஒரு உறவை நீங்க கேள்வி பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு வாழ்க்கையில் அல்லாஹ் இன்பத்தொண்டார்.
குர்ஆனுக்கு வயசு இல்லை, குர்ஆனை படிக்க ஓதுறதுக்கு வயசு இல்லை. ரிவாயத்துல வந்து ஒரு சஹாபி ஓதிக்கொண்டிருக்கிறார், மலத்தை அப்படியே வந்து கீழே இறங்கி கொண்டிருந்தார், மேகத்தை போல அப்படி இருந்துச்சு. பயந்து ஓதுறத நிப்பாட்டினாங்க. நீங்க தொடர்ந்து ஓது இருந்தால் அதீன வாசிகள் எல்லாரும் அந்த மலக்களை கண்டிருப்பாங்க, அப்படியே ஃபுல்லா இறங்கிப்பாங்க. மட்டும்தான் இந்த உலகத்துல மக்லூக் படைக்கப்பட்டதல்ல, படைப்பாளன் அல்லாஹ்வுடைய சிபத்தோட கலாமோட செய்யறது. மற்ற எல்லாத்தையும் குறையும். இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ அல்லாஹ் படைச்சது மக்லூக், எல்லாத்திலையும் குறை இருக்குது. குர்ஆன்ல மட்டும்தான் குறை. குர்ஆன் மக்லூக் அல்ல, அல்லாஹ்வுடைய சிபத்தோட. குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்தான் எங்களுக்கு, அதுதான் எங்களுக்குரிய சிறப்பு. இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். எந்த அளவுக்கு எங்களோட வீட்டுல குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்கும், எத்தனை குர்ஆன்கள் ஓதும், குர்ஆனுடைய ஹல்கா நடக்கும். போன ரமலானை விட இந்த ரமலான் இந்த குர்ஆனுடைய ஓதுடைய தரம் கூடும். குர்ஆன் தான் எங்களோட கபர்ல எங்களுக்கு உதவ போகும். கபர்ல நாங்க தனியா இங்க போறோம், கபர்ல நாங்க தனியா இங்க போறோம். எங்களோட தோழன் கபர்லையா குர்ஆன் தான் போகும். கியாமத்துடைய நாள் எல்லா கட்டத்திலையும் எங்களுக்கு உதவ போதுங்கிறப்பா. எந்த அளவுக்கு நாங்க குர்ஆன் முக்கியம். கடைசியாக முக்கியமானபடி ரமலானுடைய மாதம் துஆவுடைய மாதம். அல்லாஹ்வுக்கு கையேந்தி கண்டு துஆ செய்து கூட கண்டுபடாது. இறைக்கு அல்லாஹ் அதை செய்யக்கூடும். அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க. இந்த உலகத்தில் எந்த ஒரு சபப், எந்த ஒரு காரணங்களை கொண்டு, எந்த காரணங்களை நடக்குது இல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை அடிப்படையில் தான் நடக்குது. அல்லாஹ் எங்களுக்கு சபபுகளை சுத்ததாக சொன்னா செய்ய, ஆனா அதன் மீது நாங்க தவக்கல் வைக்க கூடாது. நம்பிக்கை அல்லாஹ் எதையும் செய்வோம், எந்த முறையிலையும் செய்வான். நாங்க நினைக்காத புறத்தை செய்வோம். நாங்க நினைக்காத புறத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிற அவன் மீது தவக்கல் வச்சு அல்லாஹ் கையேந்து துஆ செய்யுங்க. எத்தனையோ எங்கட மூதாதைகள் எங்களுக்கு கேட்ட துஆ தான் நாங்க இங்க இருக்கிறோம். அவங்க எவ்வளவு துஆ செஞ்சிருப்பாங்க, அதான் நாங்க சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கோம். நாங்க துஆ கேட்கணும், அல்லாஹ்கிட்ட கையேந்தணும். எங்கட சந்ததிகள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துல சுஜூத் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களோட துஆ எங்கட எந்த ஒரு நலவும் அல்ல. நாங்க அப்ளிகேஷன் போட்டா முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தோம், நாங்க அப்ளிகேஷன் போட்டா வந்தோம் இல்ல. அல்லாஹ்வுடைய தெரிவும் எங்கட முன்னோர்களுடைய துஆ, நபிமார்களுடைய துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. ரசூல் நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அவங்க துஆ செஞ்சாங்க. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால வந்துச்சு. அல்லாஹ் இவர துஆக்களை தூய்மையா நாங்க கேட்கிற எந்த ஒரு துஆவையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டார், வீணாக்க மாட்டார். இது துஆவுடைய மாசம். அல்லாஹ் ரமலானுடைய விஷயத்தை சொல்லிட்டு வந்து என்னுடைய அடியான் என்ன பத்தி கேட்டா நான் பெற்றிருக்கிறேன், அழைப்பானுடைய அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன், என்னுடைய அழைப்புக்கு அவன் பதில் அளிக்கட்டும், என் மீது ஈமான் கொள்ளட்டும். அன்புக்குரிய சொல்ற அல்லாஹ் எதையும் செய்யணும், அவன் எதையும் செய்யணும். அவன் மீது தவக்கல் வச்சு பாருங்க. ஒரு கிதாப் இருக்குது, எல்லா தஹ்சன், கவலைப்படாதீங்க. உலகத்துல நாங்க கவலைப்படுறீங்கன்னா நாங்க நினைக்கிறோம் எங்களை கொண்ட்ரோல் எல்லாம் இருக்கு, எங்க கொண்ட்ரோல் எல்லாம் இருக்கு, எங்க கொண்ட்ரோல் ஒன்று எல்லாம் நல்லா கொண்ட்ரோல். அது அழகான ஒரு சம்பவம் இருக்கு, அதாவது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அது ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு வாலிபன் அவருடைய குடும்பத்துக்கு, நான் சுருக்கமா சொல்றேன், குடும்பத்துக்கு பெரிய ஒரு அழிவு உண்டாகி இல்லாம மோசாயிட்டாங்க. அவர் மட்டும்தான் அவருக்கு வாழ்க்கையே போது இருக்கிற செல்வத்துல எடுத்துட்டு யோசிக்கிறாரு, நான் ஹஜ்ஜிக்கு போகணும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு மொரோக்கோட வாழ அந்த பகுதியில அந்த சைட்ல ஹஜ்ஜிக்கு போயிட்டு அப்புறம் பாப்போம் என்ன செய்யறது. ஹஜ்ஜிக்கு போறாரு. ஹஜ்ஜிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு யோசிக்கிறாரு, என்ன செய்யற, குடும்பம் இல்ல, எங்க போற, கவலையான நிலை. ஹஜ்ஜுடைய நேரத்துல வேற ஒன்று அவர் எதிர்ப்பு அல்லாம தான் கேட்கிறாரு.
ஒரு மாலை சோப்பு மாலை, அழகான ஒரு மாலை. அவனோட பணம் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வில்ல இந்த மாலையை குறைக்கணும்னு ஒரு லுக்கா கிடைச்சிட்டு எனக்கு யாரும் இதை கிளைம் பண்ணலான்னு ஒரு வருஷத்துக்கு கூட என்ன நடக்கும் அது எனக்கு சொல்லுவோம். சட்டம் ஒன்று இருக்குது, எதை நீங்க குறைக்கொண்டா அனௌன்ஸ் பண்ணணும், யாரும் கிளைம் பண்ணல ஆஃப்டர் 1 இயர் தான் நடக்கும். அது உங்களோட உணர்ச்சிக்கு வந்துடும். அதுக்கு சில இன்னும் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஆனா சுருக்கமா அதுதான். ஆனா அவருக்கு எடுத்துட்டு போகல அனௌன்ஸ் பண்ண ஒரு வயசாரி வந்தாரு. சொன்னாரு இது ஏங்க மாலை, அதுக்குரிய அறிகுறியெல்லாம் சொன்னா கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு பிறகு சம்பவம் முடிஞ்சு அப்புறம் யோசிக்கிறார், சரி நான் ஈஜிப்டுக்கு போகிட்டு கப்பல் ஏறாரு. இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு கப்பல் ஏறாரு. இடையில போல கப்பல் உடையுது, பெரிய ஒரு காற்று கப்பல் உடையுது.